விஜயநகரத்தில் எலிகள் அதிகமாகி மக்கள் மிகவும் அவதிப்பட்டனர். மன்னா, நாங்கள் எலிகளின் தொல்லையால் மிகவும் அவதிப்படுகிறோம். தங்கள் தான் எலிகளை விரட்ட ஏதேனும் செய்ய வேண்டும் மன்னா. அட, நாம் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பூனை கொடுக்கப்படும். அதை பயன்படுத்தி எலிகளை பிடிக்க முடியும் அல்லவா? ஆம், இது நல்ல யோசனை மன்னா. தெனாலிராமன் உட்பட பூனைகளை அனைவரும் வாங்கினர். மற்ற வீடுகளில் பூனைகள் குண்டாகி எலிகளை பிடிக்கவே இல்லை. ஆனால் தெனாலியின் பூனை மட்டும் எலிகளை பிடிக்கிறது. யாருடைய பூனை அதிகமான எலிகளை வேட்டையாடுகிறது? மன்னா, தெனாலியின் பூனையை தவிர வேறு எந்த பூனையும் எலிகளை பிடிப்பதில்லை. அப்படியா? அவரை உள்ள அழைத்து வாருங்கள். தெனாலி, எப்படி உன் பூனை மட்டும் அதிக எலிகளை பிடிக்கிறது? மன்னா, என் பூனை பாலை பார்த்தாலே ஓடுகிறது. அப்படி என்றால் உன் பூனை அழைத்து வா. பாலை வைச்சதும் பூனை ஓடிவிட்டது. அரசே, பசியா இருந்தால்தான் பூனை எலிகளை பிடிக்கும். தெனாலி, உன் பூனை ஏன் பாலை பார்த்தாலே ஓடுகிறது? அரசே, அதுவா நான் கூறுகிறேன் அன்று நாம் கொஞ்சம் சூடான பாலை பூனைக்கு வச்சு பார்ப்போமே. பால் சுட்டதால் பூனை பாலை பார்த்தாலே ஓட ஆரம்பித்தது. அடடடா தெனாலி, உன் புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுகிறேன். நன்றி மன்னா. அதிக சுகம் இருந்தால் கடமை மறந்து விடலாம். சிறிது சிரமம் இருந்தால்தான் செயல் உண்டாகும். Please like, subscribe, and share to support our channel. Thank you for watching!